பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். உட்காருங்க. நல்ல மனுஷனா தான் தெரியுறீங்க. நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சரிங்க மேடம். இந்தாங்க. மேடம், எதுக்கு மேடம் இந்த பணம்? அட புடிங்கங்க, புடிங்க. உங்க ஃபார்ம்ல இந்த ராஜகுலவி அது இதுன்னு நிறைய விஷப்பூச்சிலாம் இருக்கும்ல மேடம், எதுக்கு மேடம் கேக்குறீங்க? வேணும். இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். ஆனா அது கடிச்ச ஆபத்து மேடம். அதான். எங்க நகையை திருடின மல்லி என் தம்பியோட சப்போர்ட்ல தப்பிச்சிட்டா. ஆனா அவளுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் தானே. அந்த கை இன்னொரு தடவை அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. மேடம், மனுஷ வாடப்பட்டாலே குலவி செதறி கொட்டிடு மேடம். மேடம், ஓ நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். என்னப்பா பண்ணிரலாம்ல? அவ திரும்ப திருடக்கூடாது. பண்றதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம். ஆனா என்ன ஆனா? எதுவும் தப்பாயிடக்கூடாது மேடம். ஒரு நாள் கிடைக்கிற இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்துக்கு சோறு போடுற மாச சம்பளத்தை தொலைச்சிடக்கூடாது மேடம். இங்க பாருங்க, இது வெறும் அட்வான்ஸ் தான். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல, என்ன நம்புங்க. சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ராஜிமாவும் சிறப்பா செய்வாங்க. போயிட்டு வாங்க. நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டு வாங்க. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். வரேன் மேடம். ஹலோ, நான் வந்துட்டேன் மேடம். இதோ வரேன். வாங்க. சரிங்க மேடம். வாங்க. என்னாச்சு? நான் கேட்ட மாதிரி குலவி கிடைச்சதா? கிடைச்சது மேடம். ஏங்க, என்னங்க இது? குலவிய கட்டாம குலவி கூட்ட காட்டிட்டு இருக்கீங்க. உள்ள இருக்கு மேடம். குலவி வெளியில வந்து மூஞ்சியை காட்டிட்டா போதும் மேடம். நம்ம மூஞ்சியெல்லாம் பதம் பார்த்துட்டு போயிடும். அதான் மேடம் மூடி வச்சிருக்கேன். இந்த குலவிக்கு பேரு கொப்புல வண்டு. மனுஷ வாசனை பட்டா போதும் வெளியே வந்துடும். இது கடிச்சா செரிமான மண்டலமே காலி. அதோட கடுமையான தோல் அலர்ஜி கூட ஏற்படும். என்ஸ்ட்ரீமா உயிர் போறது கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு இதான் வேணும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணுங்கிறது தான் ஏன் ஆசையே. சரி வாங்க, மேல வந்து உங்க கையாலே வச்சிருங்க. மேடம் மேடம், உங்களுக்கு எதுக்கு மேடம் ரிஸ்க்? நீங்க வர வேண்டாம், நானே போய் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ராஜிமா, யோசனை பலமா இருக்கு. எவ்ளோ ப்ரோக்ராம் வச்சிருந்தேன்னு தெரியுமா? எங்கேயும் போகாம இப்படி என்ன வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டா. இதுக்கெல்லாம் அவ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும்.
அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? அந்த நல்லது எப்போ நடக்கும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வலியால அவமானத்தால கூனி குறுகி துடிச்சு போய் அடைஞ்சு கிடக்குறேனோ அதே மாதிரி அவ கிடக்கணும். எல்லாம் ஓகே தான். ஆனா மாமாவுக்கு தெரிஞ்சாதான். அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு தான் சான்ஸே இல்லையே. ஒரு வேலை தெரிஞ்சிட்டா உன்னதான் அடிக்கணும். சம்பவம் செஞ்சுட்டு போன ஆர்கானிக் காரனுக்கும் எனக்கும் தவிர விஷயம் தெரிஞ்ச மூணாவது ஆளு நீதான். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அவனும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். அப்படின்னா ராஜிமா, நான் எப்படி? என்னையே சந்தேகப்படுறீங்களா? வெளியில தெரிஞ்ச உன்னை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ தான் சொல்லிருப்பேன்னு முடிவே பண்ணிருப்பேன். நான் ஏன் பண்ண போறேன்? எனக்காக தானே இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. உனக்காக மட்டும் இல்ல ரஞ்சிதா, ஆரம்பத்துல எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன். இப்ப எனக்காக தான் அவளை பழி வாங்குறேன். அவ என்கிட்ட நேருக்கு நேர் மோதிட்டா. நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பா. உங்க லெவலுக்கு அவெல்லாம் நின்னு கூட பேசக்கூடாது. அவ உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டா. அதுக்குதான் இப்போ அனுபவிக்க போறா. நான் அனுபவிச்சதை விட பல மடங்கு வேதனையை அனுபவிக்க போறா. உங்க மேல ப்ராமிஸ். இத பத்தி நான் யார்கிட்டயும் வாயை கூட திறக்க மாட்டேன். பயப்படாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை மிரட்டி பார்த்தேன். விஜய்க்கு என்ன, மல்லிக்கே நம்ம மேல சந்தேகம் வராது. நம்மன்னு அவங்க பிளான்ல என்னையும் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியலையே. எப்படி சொல்றீங்க நீங்க? மாடி தோட்டம் போட்டது யாரு? வெண்பாவும் மல்லியும். உரம் போட ஆள் வர சொன்னது யாரு? அவங்கதான். சோ அது மூலமா ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நம்மள சந்தேகப்படுறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. கரெக்ட் ராஜிமா. இத பாரு, நீ வாயை வச்சுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனமா எதுவும் உளராம இருந்தாலே அதுவே போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெண்பா குட்டி, சீக்கிரம் யூனிஃபார்ம மாத்திட்டு வா. மல்லியம்மா பால் எடுத்து வைக்கிறேன். மா, பால் அப்புறம் குடிக்கலமா. நம்ம முதல்ல போய் மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வந்துருவோம். அதான் நம்மளுக்கு இப்ப முக்கியமான வேலையே. பாலை முதல்ல குடி, அதான் முக்கியமான வேலை. பாலை குடிச்சிட்டு அப்புறமா போய் பாத்துக்கலாம். இருங்கம்மா, பால் தான் டெய்லியும் குடிக்கிறோமே. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வெண்பா, ரொம்ப சீக்கிரமா போகணும்னு ஆசைப்படுறா போல. போட்டும் போட்டும். நம்ம மல்லிக்கு ஸ்கெட்ச் போட்டா வெண்பா மாட்டிப்பா போல இருக்கே. வெண்பாக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லு. பிளான் அப்படியே டிரா பண்ணிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். பின்ன என்ன, வாயை மூடிட்டு இரு. பால் ரெடி, குடிச்சிட்டே போயிருக்கலாம். யூனிஃபார்ம கூட மாத்தாம ஓடுறா. அக்கா, அக்கா, என்னாச்சு? ரெண்டு பேரும் மேலே பாத்துட்டு இருக்கீங்க. அது வந்து அது நம்ம வீட்டு படி நல்ல நீட்டா அமைஞ்சிருக்குல்ல மாமா. டே, அவளை விடுறா. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல வரமாட்டியே? திடீர்னு வந்து நிக்கிற. மீட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு முக்கியமான ஃபைல வீட்ல விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு நீ தான் வரணுமா? இதுக்கெல்லாம் உன் ஸ்டாஃப் அனுப்பலாம்ல. மீட்டிங்ல நீ இருக்கணுமா இல்லையா? ப்ரொஃபஷனல் டீலிங்ஸ்ல எல்லாம் நீ இல்லாம இருக்க கூடாது. இருக்கணும் தான், ஆனா ஃபைல எங்க வச்சான்னு மறந்துட்டேன். தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நானே வந்துட்டேன். வர வர நீ எதுலயுமே சரியில்லை. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுது, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஆமா ராஜிமா, நீங்க இங்க இருந்தீங்கன்னாவே மாமா சீக்கிரம் சரியாயிடுவாரு. வெண்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா போல இருக்கு. ஆனா எங்க ஆளை காணோம். வந்தாச்சு வந்தாச்சு. இந்த வீட்ல தான் ஒரு மண்ணாங்கட்டி உருப்படியா இல்லையே. மாடியில தோட்டம் போட்டாலும் போட்டாங்க, பொழுதன்னைக்கும் 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. நீயும் வாயை மூடிட்டு சும்மா தான் இருக்க. இப்படியே போனா எங்க போய் முடிய போதோ தெரியல. மொட்டை மாடியில குழந்தை போய் நிக்கிறது சேஃபா என்ன? விடுக்கா, அவ எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தானே இருக்கா. செடி கொடியெல்லாம் பார்த்தா அவ மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவ குழந்தை தானே, அவளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிறது தப்பு கிடையாதுக்கா. சரி சரி, உன்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. விடு.
நீ சீக்கிரம் போ, போய் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. தேடணுக்கா, எங்க வச்சேன்னு தெரியல, நான் தேடி பாத்துக்கிறேன். ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சாரி ராஜம்மா, நான் மாமா வருவாருன்னு நினைக்கல. ஷோ, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றப்போ முதல்ல நாம விரும்பாததெல்லாம் நடந்தா அதை சமாளிப்போமான்னு யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கணும். எங்க போனா? வெண்பா, வெண்பா குட்டி. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.